நீதி துரோகம், செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள்னு நீதிமொழிகள் 11:6 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் 2 விதமான மனுஷங்களை பத்தி பேசுது. ஃபர்ஸ்ட் நேர்மையானவங்க, அவங்க தேவனுக்கு பயந்து வாழ்றவங்க, அவங்க செய்யற நீதி தான் அவங்கள பாதுகாக்குது. சில நேரங்கள்ல சிக்கல்கள் வரும், ஆனாலும் தேவன் காப்பாரு. அதாவது நீங்க நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு கவசம் போல உங்க வாழ்க்கையில செயல்படும். செகண்ட், துரோகிகள். இப்படிப்பட்ட மனுஷங்க பேராசையாவும் சுயநலமாவும் இருப்பாங்க, மற்றவங்களை ஏமாத்த நினைப்பாங்க. ஒரு நாள் அவங்க செஞ்ச பாவமும் துரோகமும் அவங்க வெட்டின குழியில அவங்களையே விழ வைக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நீதி துரோகம் அப்படிங்கிற தராசில் நிறுத்தப்பட்டா எது அதிகமா இருக்கும்? இல்லைன்னா ரெண்டும் சமமா வருமா? யோசிச்சு பாருங்க. குறைகள் இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. அதை சரி பண்ணிட்டு செம்மையான பாதையில் நடக்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸோ நீதியான வாழ்க்கை வாழ்வோம்.